7லேருந்து ஒரு 10 நாளைக்கு மேலாகவே இங்கே வந்து பல்கலைக்கழகத்தோட ஒரு 37 அக்கௌண்ட் வங்கி கணக்கை வந்து டோட்டலாக வந்து முடக்கியிருக்காங்க. இப்போ அதனால என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மாணவர்கள் மத்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மெஸ் நடத்தக்கூடிய ஒரு நாளைக்கு வந்து 3 லட்சம் ஆகுதுன்னா அந்த மெஸ்ஸை வந்து இப்போ நடத்த முடியல. இங்கே இருக்க கிண்டி மெஸ்ஸோ இல்லை வந்து தரமணில் இருக்க ஹாஸ்டல் மெஸ்ஸோ வந்து நடத்தக்கூடியதில் ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து மாணவர் ரீதியான வந்து பிரச்சனையாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க சமயத்தில் தான் வந்து இபி பில் வந்து கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இபிலேருந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அதுக்காக ரிஜிஸ்டர் போயிட்டு வந்து பேசிட்டு வந்திருக்காரு. ஆனால் இபியில் வந்து பார்த்தீங்கன்னா 80 லட்சத்துக்கு வந்து பில் கட்ட வேண்டியது இருக்குது. அப்போது இங்கே வங்கி கணக்கு முடக்கப்பட வேண்டிய காரணம் என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியாக இருக்க இதில் ஃபண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அப்போது இவங்களோட ஆடிட்டிங் அப்ஜெக்ஷன் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முடிவு பண்ணக்கூடியது எங்கன்னா சிண்டிகேட்டும் செனட்டும் தான். அதுலேயே ஒரு எம்எல்ஏ வந்து செனட்டில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பார். அப்போது ஆடிட்டிங் அப்ஜெக்ஷன்ன்றது இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான்.